ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செக்கானத்துக்கு முன்னாடி, அதாவது கருமாத்தூர்லேருந்து செக்கானம் போகிற வழியில் இந்த ரயில்வே கிராசிங் இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரயில்வே மேம்பால பணிகள் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இரும்பு பாலத்தை வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இரும்பு பாலம் எப்படி இருக்குது, பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு 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 ராட்சச பாலம் மாதிரி இருக்குது. பார்க்க அழகாகவும் இருக்குது இந்த இடத்துல இந்த நேச்சுரலுக்கு பேக்ரவுண்டாக வந்து செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த பாலம். அதே மாதிரி இந்த பாலம் இல்லாமல் இந்த இடத்துல ஏகப்பட்ட டிராஃபிக் இப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. வேறு ஒரு அதிகமான வாகனங்கள் வரும்போது அந்த இடத்துல டைவர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் வரும்போது இந்த பாலத்தை வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கிரெயின் மூலமாக அங்கே வந்து ஒரு வெள்ளை அடிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே தூண் இதை வந்து தூக்கி வைக்கிறது தான் வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது, ரெடி பொசிஷனில் இருக்குது. அதேமாதிரி தேனியிலையும் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அநேகமாக தேனிக்கும் இதே மாதிரி தான் இரும்பு பாலம் வரும் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்டு. ஏன்னா வேறு எந்த டிசைன்லேயும் அது இல்லை. டைரெக்டாக இப்படி இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வருது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. அதேமாரி பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே டயத்தில் வைக்கலாம், மேபி இருக்கலாம். ரெண்டையுமே ஒரே மாதிரி கட்டி ஒரே டயத்தில் தூக்கி வைக்கிறதா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் இல்லை அல்லது இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்மளோட சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஃபஸ்ட் நான் ஹேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேனல் இருந்துச்சு. அடுத்து நான் செக் பண்ணும்போது சுத்தமாக நம்ம சேனலவே வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நம்மளோட ஒரு வீடியோக்குள் கூட அதில் கிடையாது. ஸோ அது ரொம்பவே கொஞ்சம் வருத்தமான ஒரு நிகழ்வுன்றே நான் சொல்லுவேன். அதற்கு வந்து நம்ம வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அது ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அநேகமாக வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கட்டும், நம்மளோட சர்ச்சிங் பேர்ட்ஸ் இப்போ புதிய சேனலாக இது உருவாகிருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வணக்கம் நண்பா.